விருதுநகர் வெள்ளாட்டு கறி சுக்கா. தேவையான பொருட்கள்: வெள்ளாட்டு கறி 1/4 கிலோ, செக்கு கடலை எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், சாம்பார் வெங்காயம் 100 கிராம், மிளகாய் வத்தல் 3, சீரகத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. தற்போது விருதுநகர் வெள்ளாட்டு கறி சுக்கா எப்படி சமைக்கலாம் என்று பார்ப்போம். வெள்ளாட்டு கறியை நன்றாக கழுவி குக்கரில் எடுக்கவும். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் மற்றும் உப்பை அதனுடன் சேர்க்கவும். கடலை எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கவும். ஒரு கப் தண்ணீரையும் சேர்க்கவும். ஐந்து முதல் 6 விசில் வரை அதிக சூட்டுடனும் மேலும் ஒரு 5 நிமிடம் குறைந்த சூட்டுடனும் குக்கரில் வேக வைக்கவும். பின்னர் குக்கர் மூடி இல்லாமல் தண்ணீர் வற்றும் வரை மிதமான சூட்டுடன் வேக வைக்கவும். ஒரு கடாயில் கடலை எண்ணெயை விட்டு சூடேற்றவும். கடாய் சூடான பின் வேக வைத்த கறியை அதில் சேர்க்கவும். அதனுடன் மிளகாய் வத்தலையும் சீரக மற்றும் மல்லித்தூளையும் சேர்க்கவும். பின்னர் சாம்பார் வெங்காயமும் சேர்த்து தங்க நிறம் வரும் வரை நன்றாக கிண்டி வதக்கவும். இப்போது சுவையான விருதுநகர் வெள்ளாட்டு கறி சுக்கா தயார். இந்த விருதுநகர் வெள்ளாட்டு கறி சுக்கா ரச சாதம் மற்றும் புரோட்டா மற்றும் இட்லி ஆகியவற்றுடன் சாப்பிட மிகவும் நன்றாக இருக்கும். உங்களுக்கு சமையல் செய்முறையில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேட்கலாம்.